தமிழகத்தை பொறுத்தவரை முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்துக்கு இருந்துச்சுங்கண்ணா. அதாவது நிறைய இடத்துல எங்களுடைய பார்வை மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருந்துச்சு. கடைசி ஒரு வாரத்தில் அது இருமுனை போட்டியா மாறுச்சு. அதனால தமிழகத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கோங்கன்னா. ஏன்னா நம்ம தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் என்னோட என்ன பிரதிபலிப்பை நான் சொல்றேன், ஏதோ மோட்டிவேட் பண்றதுக்காக ஒரு நம்பரை நான் சொல்லல. அதனால எங்களுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். நிறைய இடத்துல கடுமையான போட்டி நடந்திருக்கு, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. விக்டரி மார்ஜின் ரொம்ப குறைவா இருக்கலாம், 40,000, 50,000, 30,000 அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க. தேனியில பாருங்க, டிடிவி தினகரன் அவர்கள். தருமபுரி உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராமநாதபுரம் எடுத்துக்கங்க, சிவகங்கை எடுத்துக்கங்க, பெரம்பலூர் எடுத்துக்கங்க, வெள்ளூர் எடுத்துக்கங்க. நிறைய நிறைய தலைவர்கள் போட்டி போட்ட ஒரு தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை, அதுவும் குறிப்பாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக. அதனால் எங்களுடைய எண்ணம் ஒரு கம்ப்ளீட் அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க இரட்டை இலக்கு என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் சேர்ந்து. பிரகாஷ் ராஜ் அவங்க அதாவது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில நிற்கும் பொழுது டெபாசிட்டை இழந்தவர். 2019 தேர்தலில் பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில அவர் போட்டியிட்டார். யார் எதிர்த்து போட்டியிட்டார்னா காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போட்டியிட்டார். அங்கே டெபாசிட்டை இழந்த ஒரு நடிகர் என்பதுதான் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அரசியல் இருக்கக்கூடிய அனுபவம். அதனால் நான் இருக்கின்றேன், நான் நிரந்தர எதிர்கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்க்கிறது மட்டும்தான் என் வேலை. இதெல்லாம் சொல்வதற்கு, பேச்சு கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு லோக்கல் ஸ்டாண்ட் என்ன, எதிர்ப்பதை மட்டுமே முழு நேர ஒரு விஷயமாக வைத்து ஒரு நடிகர், ஒரு நடிகனாக நாம் எல்லோரும் மதிப்பு மரியாதை அளித்திருக்கின்றோம். அதை தாண்டி அரசியல்ல அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை. இதே பிரகாஷ் ராஜ் நடிகராக நீங்க கேளுங்க, நான் சொல்றேன், நல்ல ஒரு நடிகர், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை. அரசியல் ஒரு அனுபவம், அவ்வளவுதான். 2019 பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க, எப்படி நின்னாருன்னு பாருங்க, யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க. அப்ப காங்கிரஸை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க, பிஜேபியை பத்தி என்ன பேசினாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க. மற்றபடி அதை நாங்க சீரியஸா எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ, உதாரணத்துக்கு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. நமக்கு ஒரு பெருமை என்னன்னா, அந்த முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பிச்சாங்க. பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ, பிரதமருடைய ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்டர்வியூ இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு தமிழ் ஊடகத்துக்கு கொடுத்து தான் ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பேசினாங்க. ஸோ பிரதமர் ஹிந்தியில பேசுறது புரிஞ்ச விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசினாங்க, அர்த்தம் என்னன்னு, அது உங்களுக்கும் தெரியும். குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான், என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாத்தி, அதை இந்தியில பிரதமர் பேசினதை மாத்தி, அதை ஸ்டேஜ்ல ஒரு 4 பேர் பேசுறாங்க. அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்றது? அதை பிரதமர் அங்க மட்டும் இல்ல, மேடையிலையும் சொல்றாங்க, பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாங்க. அவருடைய கடமை என்ன, ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கா, அந்த வேலையை செய்யறாங்கிறாங்க. அதனால இதை திருச்சி பேசுறவங்க நம்ம என்ன பதில் சொல்றது? மேடம், பிரகாஷ் ராஜோட உயிருக்கு ஒரு ஆபத்து வந்துடும், சனாதன சக்திகள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களை திருமாவளவன் மேடையிலே பேசியிருக்காரு. நான் எனக்கு புரியல, இவங்க எல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்புளுங்கண்ணா. உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்பி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர், ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லைனா. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை பொறுத்தவரை, இது மோடி அவர்களே பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க, பல எல்லைக்கு கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு. டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்கிறோம், மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்களை பார்க்கிறோம். அது ஜனநாயகத்துல எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். முழு உரிமை, என்ன வேணாலும் பேசலாம். இதை பல பத்திரிகை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்துல. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்,
பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேசணும். இன்னைக்கு இந்த சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க, சனாதனம் என்பதையே திருச்சி பேசுறாங்க. ஆனால் இந்தியாவிலே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் வரை, மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை, மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லை. நாங்க ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் 2 மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறதில்லை, 3 மணிக்கு வந்து தூக்கி ஜெயிலில் வைக்கிறது இல்லை, ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது. அதனால எங்க ஆட்சியில் யாரு மேலேயும் நாங்க போட மாட்டோம். அதனால 2 மணிக்கு 3 மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவதுதான் வேடிக்கையா இருக்கு. சரி, இப்போ வந்து குஜராத்ல வந்து முஸ்லிம்கள் வந்து ஓபிசி பிரிவுல சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தக்லீஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க பிரச்சாரத்தை பிரதமர் கூட எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை இது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து முஸ்லிம்களே ஓபிசி இதுல வந்து அவங்க ஆட்சி இருக்கும்போது, ஆனா இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க. உதாரணத்திற்கு நான் சொல்றேன், ஃபுல்லா கேளுங்க. பல இடத்துல இருக்காங்க. தமிழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது 3% இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா, ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டியை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிக்குள் இருக்கக்கூடிய உட்பிரிவை, இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு, அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க. இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி, அதை எதிர்க்கிறோம். தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜனுக்காக கோட்டா கொடுக்கிறோம், எதிர்க்கிறோம். ஏன்னா ஓபிசி என்பது எல்லா ஹிந்து ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் இடம் கிடையாதுங்க, எல்லா முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாது, எல்லா கிறிஸ்டியன் ரிசர்வேஷன் கிடையாது. ஆனா முஸ்லீம் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய சில முஸ்லீமுக்கு ஓபிசியில டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணா அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்லயே சேலஞ்ச் பண்ணி தெலங்கானால வெறும் முஸ்லீமா ரிசர்வேஷன் கொடுத்ததை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள உட்பிரிவு எடுத்து அதுல எந்த பர்டிகுலர் உட்பிரிவு பேக்வர்டா இருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணா அலோவ் பண்றேன்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.